ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா HTML இருக்க ஃபார்ம் டேக்ல கொடுக்குற ஆக்ஷன் அண்ட் ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இங்கே ஒரு ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆட்ரிபியூட்டில் லிங்கோ ஆர் HTML பேஜோ கொடுத்தா அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். நான் இந்த பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இதிலே welcome.html ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் வெல்கம் அப்படின்னு போட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல் சப்மிஷன் தி ஃபார்ம்னு போட்டிருக்கேன். இந்த பேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே ஆக்ஷன் அண்ட் ஆட்ரிபியூட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு, அதாவது நான் இங்கே டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால அந்த பட்டன் தெரியல. கிளிக்னு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு சப்மிஷன் ஃபார்மில் எதனா ஒரு டைப் படித்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா, அந்த HTML பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் HTML-ஓட ஃபார்ம் டேக்ல கொடுக்குற ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டோட எபிலிட்டி. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.